ஸ்டண்ட்டில் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொண்டு வந்தோம், இவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்தோம், சில நேரங்களில் இந்த உயிர் பலிங்கிறத தடுக்க முடியாது. ஏன் அது சார் அதுதான் இயற்கையின் சரி. நம்ம ஒன்று போனோம் கடவுள் ஒன்றைப்பான்னு சொன்னோம் இல்லையா. எனக்கு கூட ஆக்சுவலாக ஒரு சாகுல் ஒரு பையன் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஜிம்னாஸ்டிக் பிளேயராக வந்து அவன் வந்து 100 ஃபீட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்கான் லைவாக. அவனுக்கு ஒன்றுமே ஆனால் கிடையாது. ஒரு சின்ன இந்த ஸ்டூலில் போய் ஜம்ப் பண்ணி ட்விஸ்ட் ஆகி விடணும், மிஸ் ஆகி கழுத்து விட்டு டிஸ்லோகேட் ஆகி ஒரு 5 days இறந்து போயிட்டான். அதுலேருந்து எனக்கு அப்போ தான் நினச்சேன் நான், எந்த விஷயமே வந்து நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன். அதாவது இவ்வளோ 1.5 feet ஜம்ப் பண்ணி முதுகுபட்டு விடணும், கழுத்துக்கு சேர்த்து போயிட்டான். அவன் பண்ண ரிஸ்க் ஷாட்லாம் அவ்வளோ படத்தில் இருக்குது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ட்ராவல் ஆன பையன். கடலில் டாப் ஷிப்போட டாப்பில் அங்கேருந்து குதிச்சிருக்கான். அப்போல்லாம் ஒன்றுமே ஆகலை அவன். நான் அப்போ தான் நினச்சிட்டேன் இது ஒரு பெரிய டைம் ட்ராப்பு. ஸோ அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது சார். நாங்கள் கொடுக்குற 100% பிகாஸ் சேஃப்டி. இப்போ ரீசெண்டாக ஒரு குத்தி ஒரு பல்ட்டியில் இறந்து போயிட்டார். அவர் எனக்கு டாப்லிங் பண்ணியிருக்காரு. எனக்கு டாப்லிங் பண்ணி 100 feet தாண்டி வண்டி ரோலாகிறது 60 ரோலாக இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 குட்டித்தலை நடிச்சு போய் லேண்டாக இருக்குது. நீங்கள் இந்த படம் விஷால் சார் படி லாஸ்ட்டாக வந்து கத்தி சண்டை படத்தில் ஆமாம் ஒரு ஷார்ட் இருக்கும் பாருங்க. அவள்லேருந்து பிறகு நான் அதாவது தார் ரோட்டில் பண்ணி ஸ்கிட் ஆகி அப்புறம் ஒரு 60 பல்ட்டி கடை ஸ்பின் மாதிரி போகுது அடிச்சு வண்டி. நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஐயோ ஏதோ ஆகி போயிடுச்சு சொல்லிட்டு நான் சைடே போகலை. இதே பாருங்க அழகாக வெளியே அவரே எடுத்துட்டு வெளியே வராது. சாதாரண இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்தி ஒரே ஒரு பல்ட்டி தான் அடிச்சுருக்கேன். அதான் இம்பேக்ட்ன்றது அந்த பயங்கர சேஃப்டியான பர்சன். ஸோ அதான் டைம் நம்மளுக்கு மீறி ஒரு டைம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆமாம்.